வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி இது நம்ம கேப்பை ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ கேப்பை மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொட்டிக்கு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அந்த வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய பீஸ் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோ. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு சின்ன கொத்து முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைங்களாட்டி ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி பார்த்து பிணைஞ்சிக்குவாங்க. இப்போ நம்ம தட்டி போட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு சைஸ் பெருசாக வேணால் கொஞ்சம் மாவு ஜாஸ்தி எடுத்து விட்டுங்க, இல்லாட்டி சைஸ் சின்னதாக இருந்தால் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தட்டை போகிற பிளேட்டில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் தடவிட்டு இந்த உருண்டை இதில் வச்சு மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக தட்டிக்கணும். பீஸ் ரொட்டியாக தட்டியிருக்கேன். உங்களுக்கு சைஸ் பெருசாக வேண்டுறோம் கொஞ்சம் பெரிய பிளேட் வச்சு தட்டி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டதை சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொட்டி எப்பயுமே கல்லில் போடும்போது வந்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா தான் அடுப்பு மெல்ல வேகும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் திரிஞ்சிடும். இந்த 2 சைடும் நல்லா வேகணும். அதனால் அப்பப்போ நல்லா ஒரு செகண்ட் ஒரு தடவை இந்த மாதிரி கரைச்சி போட்டிங்கன்னா 2 பக்கம் நல்லா ஈவனாக வேகும். வந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். வாங்க, கேப்பை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.